அடுத்த பாடல பார்ப்போம் நாங்கள். நாங்கள் பார்த்த பாடல் இல்லையா? திருப்பி பார்த்துட்டு அங்கால போவோம். இந்த பாட்டு ஒரு ஆள் படியுங்க. கருவினில் அழிவதாயும் கழிந்திடாத அழிவதாயும் பரிணமித்தழுவதாயும் பாலனாய் அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் தான் நரை தழிவதாயும் உருவமே அழிவேயானால் உள்ள போதே பார் உய்ய. இந்த உடம்புல இருக்கிற இந்த மரணம் எப்போதும் வரும். நாங்க நிக்கிறது போல வயோதிபத்தில் மட்டும்தான் மரணம் வருவதென்று இல்லை. கருவிலேயே சில உயிர்கள் சிதைந்து போயிடும். மிஸ்கரியேஜ் எல்லாம் உருவாகி பிறக்கிற போது இறந்து பிறக்கும். ஸ்டில் பேர்த், கழிந்திடாதழிவது. பரிணமித்தழிவதாயும் பிறந்த பிறகு இறக்கும். 1 மாசத்துல இறந்த 28 நாளுக்குள்ள இறந்தால் நியோனேட்ரல் டெத். 22 நாள்ல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இறந்தால் இன்ஃபென்ட் டெத். பாலனாய் அழிவதாயும் சின்ன பிள்ளையா இருக்கேக்குள்ள வளர்ந்து 5 வயது 10 வயசு 15 வயசுல போறது. தருணனாய் அழிவதாயும் படித்து வந்துட்டான், யூனிவர்சிட்டியில போயிட்டான், படிச்சு கொண்டிருந்தவன் போயிட்டான். இப்பதான் திருமணம் முடிக்கிற வயசு, கல்யாணம் பேசி கொண்டிருக்குது, போயிட்டு. கல்யாணம் முடித்து இப்பதான் வாழ்க்கை தொடங்குது, போயிட்டு. இப்பதான் இளங்குடும்பம் போயிட்டு. இப்படி எல்லாம் பாக்குறோம் தானே. இப்பதான் தருணனாய் அழிவதாயும் நரைத்து அழிவதாய். பெண்களில் பெரும்பாலான போற தரையில நிற வந்த பிறகு போறது அது ஒன்றும் அதிசயம் இல்லை. தான் நரைத்து அழிவதாயும் உருவமே அழிவேயான. அழிகிறது இந்த உடம்பு தானே, உயிரழிதா இல்லை. உள்ள போதே பார் உய்ய. இது இருக்கைக்குள்ளேயே உயிர வழிய பார்க்க வேண்டும். இதை வச்சுக்கொண்டு உயிர வழிய பார்க்க வேண்டும். இதையை தேடுவதோடு இறையையும் தேடு என்றார் யுவசுவாமிகள். உலக வாழ்க்கையில இருக்கிற பொழுதே இறையையும் தேட வேண்டும். எல்லாம் இயக்குனர் பாரதி ராஜா என்ற மகன் எல்லாம் போயிட்டாரு. சொல்றது தருணனாய் அழிவதாயும். நல்ல தருணம், நல்ல வாய்ப்பு, நல்ல இளங்குடும்பம் அப்படி வந்து கொண்டு கேட்க போறது தருணனாய் அழிவதாயும். அடுத்தது பண்ணிட்டு இதுவும் இந்த நிலையாமையை பற்றித்தான் சொல்லுது. கொஞ்சம் வித்தியாசமான சொல்லமைப்பு. படிக்க ஒரு புலன்னுகரம் போதம் ஒன்றில்லை ஒன்றன் பாலும் வருபயன் மாறி மாறி வந்துடும் எல்லாம் மாறும் ஒரு பொழுது உணரை உண்டாம் அல்லது வல்லல் வாழ்க்கை அருள் மருள் கண பதுவும் போல மாயம் பின் மாயம் அன்றே. ஒரு புலன் நுகரும் போது அங்கு ஒன்றில்லை. காதை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இனிமையாக. வாய் சுவைக்குதோ அப்ப? இல்ல. தோல் தொட்டுணரதோ? இல்ல. முக்கு நுகரதோ? இல்ல. அப்ப ஒரு புலன் பார்த்து கொண்டிருக்க இன்னொரு புலன் அறிகிறேன். எல்லாம் சேர்ந்து ஒன்றை அறிகிறது விலை குறைவு. ஒன்றன் எல்லாம் சேர்ந்து அறிகிறது. இது வள்ளுவர் சொல்லுவார். ஒன்றடி கண்ணே உலகன்று. நம்புடனின் சேர்ந்து அனுபவிக்கிற இன்பம் சிற்றின்பம், காதல் இன்பம் என்று சொல்லுவார். அதை தவிர மற்றொன்றிலே ஒன்று ஓடுவதில்லை.
அதுகம் வருபயன் மாறி மாறி வந்துடும். ஒருக்கா காதால கேட்போம், ஒருக்கா கண்ணால பார்ப்போம், ஒருக்கா நாவால சுமப்போம், ஒருக்கா மூக்கால முகர்வோம், ஒருக்கா உடம்பால தொட்டு, இப்படி மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்குது. எல்லாம் மாறும் ஒரு பொழுது உணரின் உண்டாம் அல்லது. நாங்கள் உறக்கத்துல போகிற பொழுது அணிகிறோமோ எல்லாத்தையும்? இல்ல, எல்லாம் இல்லாம போகுது, திருப்பி வருகுது. அல்லல் வாழ்க்கை மருள்கென அதுவும். எம்முடைய துன்பமான இந்த வாழ்க்கையும் அப்படித்தான். ஒருக்கா அப்படி இருக்கு, ஒருக்கா இப்படி இருக்கு, ஒருக்கா அப்படி இருக்கு, ஒருக்கா இப்படி இருக்கு. மருள் என்றா மயக்கம். இதுவும் போல மாயும் பின்னாயும் அன்றே. அது ஒருக்கா வாய்ந்து பிறகு திருப்பி வந்து எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. புலன்களினால் அனுபவிக்கின்ற இன்பங்கள் முழுக்க மாறி மாறி வந்து போகும். இந்த உலக வாழ்க்கையும் அப்படித்தான், மாறி மாறி இன்ப துன்ப அனுபவங்கள் மாறி மாறி வந்து போகும். ஒன்றுமே நிலையானது இல்லை. ஒன்றுமே நிலையானது இல்லை. அதான் முதல் சொன்னார், உள்ள போதே பார் உய்யன்றதுக்கு சொல்றார். ஒன்றுமே புலன்களாலே அனுபவிக்கின்ற இந்த இன்பங்களின் நிலையானதில்லை, இந்த வாழ்க்கையின் நிலையானதில்லை, எல்லாம் வந்து வந்து மாறி மாறி போகும். ஆனபடினால இருக்கிற பொழுதே உயிர வழிய பார்க்க வேணும் என்றதுக்கு இதை விளக்கமாக மேலும் சொன்னேன். அடுத்த பாடலை பார்ப்போம். அரிசனம் பூசி மாலையை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க கொட்ட வரிசின்ன மூத தொங்கல் வந்துட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் பிணத்தோடொட்டார். பிணத்தோடு ஒப்பர். இது யார சொல்லுது? நம்மளை வாழ்க்கையைத்தான் சொல்லுது. பல பேர் இப்படி பெருமிதத்தோட இருக்கிறது. ஹரிசனம் பூசி நல்ல மேக்கப்புகள் அலங்காரம் எல்லாம் செய்து மாலை அணிந்து, மாலைகள் எல்லாம் அணிந்து கூட்ட முடிய போய் பார்க்கணும். பொன்னாடை சாத்தி, பொன்னாடையப்ப வெண்ணாடை என்றுதான் சொல்றது. என்ன பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல, அவருக்கு பின்னால கொஞ்சம் வாளுகள் இருப்பினம் தானே, அவ பின்னால போவினம். பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க என்றா அவருக்கு இச்சகம் பேசுறார்கள், அவரை பற்றி புகழ்ந்து பேசி பேசி சொல்ல, வாழ்த்து பாட. கொட்ட என்றா தாளங்கள் மேளங்கள் முழங்க, வரி சின்னம் ஊத, குழல்கள் வாத்தியங்கள் ஊத, தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சு மின்றி கிடத்தலால். இப்படி போய்களை அவரை பார்க்கணும், அவருக்கு கம்மண்டு கொண்டு போவார். நிமிந்து பார்க்கறது சிரிக்கிறது கூட குறைவா இருக்கும். என்ன கிடத்தலால் பிணப்போடொப்பர். பிணம் போலதான் போயிடும். பிணமும் இப்படித்தானே போறது. அப்படி அலங்காரம் பண்ணி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பின்னாலே ஆக்கள் போக, முன்னாலே ஆக்கள் கத்தி கொண்டு போக, மேளங்கொட்ட வாத்தியம் ஊத சங்கூத, அப்படி சிரிக்காம கிடக்காக உம்மண்டு கொண்டு பிணமும் போகுது. இப்படி ஆக்களும் போயிடும். அடுத்த முறை இந்த கூட்டம் வழி யாராவது பொன்னாடை போத்தினா லம்போதரனும் பேரு வேற சில வேலை பாருங்க, இப்படித்தான் இருப்பார். அழகாக சொன்ன, தரிசனம் பூசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல பாரகர் பறிக்க கொட்ட வரிசின்ன ஊத தொங்கல் வந்திட உணர்வு மாண்டு பெரியவர் பேச்சுமின்றி கிடத்தலால் புணத்தோடொப்ப. இதுல ஏன் ஐயா அவர் பேச்சு இல்லை என்று சொல்லி இருக்குது? அத இப்படி நடக்கிற ஆக்களை நீங்கள் பார்க்க வேணும். சும்மா அப்படியே பெரிய ஆக்கள் இல்லை, குனிஞ்சு கிழிஞ்சு கதைக்கு ஆயிடும். நம்மளையாம கதையாம போயிடும். அதான் பேச்சு ஒன்றை கிடத்தலால் பிணத்தோடு ஒப்பர். நம்முடைய வாழ்க்கையத்தான் சொல்றாரு. இப்படி அதிகாரம் செய்து செருக்குருவார் செத்தாருன்னு வேறல்ல. அதாவது உலக வாழ்க்கையில அதிகாரம், புகழ், ஆக்கள், கூட்டம், மாலை, பொன்னாடை, இப்படி எல்லாம் தெரிகிற ஆக்கள் எல்லாமே
இப்படித்தான் என்று சொல்றார். இதில் ஒன்றும் பிரயோசனம் இல்லை. ஆஹா. அடுத்தது அடுத்தது எங்களுக்கு பாருங்க. புனைத்தினை ஒத்து வாழ்வோர் பின்னடை புனங்கள் போல உனக்கியே உழல்வீர் உங்களுடலுயிர் உணர்வுமெல்லாம் கணத்திடை தோன்றி மாயும் காயம் என்று அறிந்தொரு கால் வணக்குறீர் அரணி என்றும் வானவர் வணங்க வைப்பர். இப்படி அவ குணத்தோட தெரிய எலெக்ஷன் வரையில பாருங்க, இனத்தோட தெரிய இனத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்புணங்கள் போல நீங்கள் அவைக்கு பின்னால நடப்புணம் மாதிரி நீங்கள் இளவலை அவை என்றாலும் கொஞ்சம் சிரிச்சு கீழே இருந்து என்னம்மா எப்படி இருக்கிறீர்கள் கேப்பினம் அவையின் வாளுகள் அதுவும் கேட்காயினும் தள்ளுங்க தள்ளுங்கொண்டு தெரியும் என்ன. அதான் நடைப்புணங்கள் போல உனக்கியே உணர்வீர். எப்படி சொல்ற வடிவ பாருங்க. பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்புணங்கள் போல உனக்கியே உழல்வீர் உங்கள் உடல் உயிர் உணர்வு எல்லாம் கணத்திடை தோன்றி மாயும். உங்களுடைய உயிர் உடம்பு உணர்வு எல்லாமே சும்மா இப்படி வந்து மின்னல் போறது. அது என்ன வட்டம் என்று சொன்னாங்க. நாங்க அன்றைக்கு பார்த்தோம் அந்த கொல்லி வட்டம். என்ன அதுக்கு வேறு ஒரு பேர் சொன்னது அன்றைக்கு பார்த்தோம். அந்த கார்த்திகைக்கு சுத்திர கார்த்திகை விளக்குக்கு கைத்துல சுத்திர வட்டத்தை என்னென்று சொன்னது மாவழி. நிலையாத கொல்லி வட்டம் கரங்கென பாட்டு 178 பார்த்துனாங்க. மறந்து போனீங்க. உங்களுக்கு படமும் காப்பியும் மறந்து போனீங்களா? மாவழி அது மாதிரி அப்படி மின்னல் போல வந்து போகுது. பிணத்தினை ஒத்து வாழ்வோர் பின் நடைப்பிணங்கள் போல உனக்கியே உழல்வீர் உங்கள் உயிர் உணர்வும் எல்லாம் கணத்திடை தோன்றி மாயம் காயமண்டா உடம்பு என்று அறிந்து ஒரு கால் வணக்குறீரனை. ஒரு காண்டாலும் சிவனை வணங்குங்கள். வணங்குறல் இல்லையே, வணக்குறீர். நீங்க வணங்குறீர்கள் இல்லை. அப்படி வணங்கினால் என்றும் வானவர் வணங்க வைப்பன். இந்த பொன்னாட பன்னாடு எல்லாம் இல்ல, தேவர்களே வந்து உங்களுடைய வணங்கும்படியாக உங்களுக்கு சிவபதத்தை தந்தருளுவான். சிவபதத்தை தந்தருளுவான் என்றும் வானவர் வணங்க வைப்பன். தேவர்களை விட ஜீவன் முத்தர்கள் மேலானவர்கள் என்று சொல்றது. இதுதான் சொல்லுவார். தம்மையே புகழ்ந்திச்சை பேசேனம் தொண்டர் பொய்மையாளரை பாடாதே புகழூர் பாடு மின் புலவீர்கள். அவர்களை புகழ்ந்து அவளுக்கு இச்சகம்பாடி அவரை வாழ்த்து பாடினாலும் கூட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அவைக்கு பின்னால போய் பிரியோசனம் இல்லை. தம்மையே புகழ்ந்திச்சை பேசேனம் சார்பினம் அவற்றை சார்பாக அவருக்கெல்லாம் பாதித்தாலும் தொண்டர் தருகையில அவருடைய அடியவர்களுக்கு ஒன்றுமே கொடுக்குறாங்க இல்லையப்பா. தம்மையே புகழ்ந்திச்சை பேசேனம் சார்பினம் தொண்டர் தருகையில பொய்மையாளரை பாடாதே. இந்த பொய்மையாளர்களை பாடாதே. இப்படி நடப்புடங்கள் போல நடக்கப்படாது. பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடு மின் புலவீர்கள். எனது தந்தையாகிய திருப்புகொள்ள இருக்கிற சிவபெருமானை பாடுங்கள் புலவர்களே. என்ன வரும்? இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம். இங்க இருக்குங்க, நல்ல வாழ்க்கை வாழலாமப்பா. கஞ்சி இல்ல, சோறு கந்தையானாலும் கசக்கை கட்டதுன்னு இல்லை, நல்ல கூரை. சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்களும் எல்லா துன்பங்களும் கெட்டு போகும், அழிந்து போகும். இங்கே இருக்கு. பிறகு அம்மையே சிவலோகம் ஆழ்வதது மையுறவில்லையே. இங்க போனா அதான் என்றும் வானவர் வணங்க வைப்பன். அப்ப மனிதர்களை வால் பிடித்து திரிய வேண்டாம் என்று அழகாக சொல்லி இருக்கிறார்.
இதோட 2ஆம் சூத்திரம் முடியுது போல இருக்கு. பாட்ட காணில அடுத்தது இந்த பாட்டு. அடுத்ததே 3ஆம் சூத்திரத்துக்கு வந்துட்டேன். இப்ப 2ஆம் சூத்திரத்துல வாழ்க்கை நிலையாமையை சொல்லி இந்த உலக இன்பங்களை, இந்த உலக மக்களை ஒரு பொருட்டண்டு நெச்சு கொண்டு போக வேண்டாம். இறைவனை புகழ்ந்து பாடி வணங்கி கொண்டு போங்கும் மிச்சம் எல்லாம் தண்டபாடல தேவையானது வரும். நான் சொல்லுவது என்னென்றால், பல பேருக்கு இதுதான் விருப்பம். புகழ் விருப்பம், பதவி விருப்பம், எல்லாம் விருப்பம். அதை தேடி தேடி ஓடுறது. இது எப்படி என்றால், உங்களோட நிழலை நீங்களே தேடி போற மாதிரி. உங்களோட நிழலை நீங்கள் தேடி போயலுமோ? இல்லை. நீங்கள் ஒளிய நாடி போனால் நிழல் பின்னால தண்டபாடல வரும். வார வேண்டிய நிழல் உங்களோட நிழல் தான் வரும், மற்றொன்றும் வராது. உங்களுடைய கர்ம வினைகள் இதுகளுக்கு ஏற்ற மாதிரி வாரது வரும். நீங்க ஒளிய நாடி போகணும். நீங்க நிழல நாடி போறோன்னு வெளிக்கிட்டா உங்களுடைய நடையே மாறிடும், போக்கே மாறிடும். ஒளிய நாடி போங்கள், நிழலை நாடி போக வேண்டாம். இந்த பொருள், புகழ், பதவி, அந்தஸ்து அதெல்லாம் அவரவர் வினைப்படி அவரவர் இதுக்கு இறைவன் தாரது வரும், அவ்வளவுதான். இந்த 3ஆம் சூத்திரம் சிவஞான போதத்துக்கு வந்துட்டோம். படிங்க பாப்பம். உயிரெனப்படுவதிக்க உடலென்றும் உடல் உலகாய் உற்று செறியினும் இச்சஞான செய்திகள் செய்யூறும் உச்ச ஞான செய்திகளுடையதாகி பயில்வுறும் இன்பம் துன்பம் பலங்களும் நுகரும் பார்க்கில் துயிலொடும் அஞ்சவத்தை படுங்க உண்மை அறியாதீதம். கொஞ்சம் சின்ன எழுத்தா இருக்கு ஐயா, அதான் பரவாயில்ல. அதுக்கு என்ன. அப்ப இது அடுத்த 3ஆவது சூத்திரம் சொல்றார், சிவஞான போத சூத்திரம் 3. அவரை பார்த்துட்டு போவோம். சிவஞான போத சூத்திரத்தை இங்கால பார்த்தா 3ஆம் சூத்திரம் எடுக்கிறேன் பார்ப்போம். பாருங்க, சிவஞான போத 3ஆம் சூத்திரத்தை பாருங்க. தெரியுதா? சரியா. உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலம் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டி வினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர அணுவினுள் ஆன்மா. 3ஆவது சூத்திரம். இது ஆன்மா ஒன்று இருக்குது என்பதை சொல்லுகிற சூத்திரம். ஆன்மா இருக்கின்றதுக்கு காரணம் சொல்லி கொண்டு போறார். இவ்வளவு காரணங்களையும் சொல்றார். உளது இலது என்றலின், உயிரெண்டது இருக்குது இல்லை என்றெல்லாம் சொல்றது இருக்கல்லோ, இந்த சொல்லி வாடுறது எதுவோ அதுதான் உயிர்.
எனது உடல் என்றலை எந்த உடம்பு சொல்லுதல்லோ அது எந்த உடல் என்று சொல்றது எதுவோ அதுதான் ஆன்மா. அடுத்தது கனவுக்கு அது சொல்றார் என்னடி ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கனவு நிலையில எல்லாவற்றையும் அறிந்து பிறகு முடிச்சோன்னு சொல்லுதல்லோ அந்த அறிதலின். அடுத்தது உணர்தலின் நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து போட்டு எழும்பினோன்னு நான் தூங்கினேன் என்று தெரியுதல்லோ அது ஆன்மா. மற்றது உண்டி வினை கண்படின் உண்டி வினை உண்மையின் உணதான் ஆழ்ந்த உறக்கம். கண்படின் உண்டி வினை இன்மை என்றது ஆழ்ந்த உறக்கத்துல போய் கொண்டு இல்லை உணர்த்த உணர்ந்தது என்று எழும்பினோன்னு தெரியுது. மாயா யந்திர தனுவினுள் ஆன்மா இந்த உடம்புக்குள்ள மாயா யந்திர தனுவினுள் ஆன்மா மாயினாலான இந்த யந்திர கூட்டுக்குள்ள இந்த ஆன்மா இருக்கிறது. இதுதான் அதுல இருந்தது. ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது. அது முதலாவது. உடம்புக்கு உள்ளே இது ஆன்மாவுடைய ஏகதேச பரிமாணம். எங்கும் வியாபித்தது என்று பார்த்தோம். இப்ப இருக்கிற ஆன்மா இப்படித்தான் இருக்குது. இந்த ஆன்மா கடவுள் இருக்கிறார் இல்ல உயிர் இருக்குது இல்லை என்று வாதிக்கிறது இந்த ஆன்மா. எனது உடல் என்று சொல்றது இந்த ஆன்மா. கனவு நிலையில இந்த ஐம்புலன்களும் இருந்து ஐம்புலன்களை முழுங்கி ஐம்புலன்களை நீங்கி அறிகிறதும் நினைவு நிலையில ஐம்புலன்களோட அறிகிறதும் ஆன்மா. நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல எந்த விதமான செயற்பாடு கொண்டு இருந்து பிறகு எழும்பின பிறகு அப்படி ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து வந்தேன் என்று அறிகிறதும் ஆன்மா. அந்த ஆன்மா எங்க இருக்குண்டா மாயா ஜந்திரம் மெஷினரிக்குள்ள இருக்குது. தனுகண்டா உடம்பு அதுக்குள்ள இருக்குது. இதுதான் 2ஆம் சூத்திரம். இந்த 2ஆம் சூத்திரத்துக்கு தான் மிச்சம் எல்லாம் வருகிறது. சிவஞான சித்திய 186ஆம் பாடல்ல இருந்து 89ஆம் பாடல் வரையும் 3 பாடல்கள்ல இந்த 3ஆம் சூத்திரம் விளக்கப்படுகிறது. சரியோ? இப்ப நாங்கள் திருப்பி எங்களுடைய சிவஞான சித்தியார் இந்த 3 பாடல்களையும் பார்ப்போம். இனி படிங்க பாப்போம். இது உயிரினப்படுவது இந்த உடலின் வேறுளாயுற்று செய்தொரும் இச்சாஞான செய்துகளுடைய தாகே பயிலுறும் இன்ப துன்பம் பலங்களும் நுகரும் பார்க்கில் துயிலொடும் அஞ்சவத்தை படுவதும் படும் உண்மை துரியா தீதம். உயிர் எனப்படுவது உயிரென்று சொல்லப்படுவது எது என்றால் இந்த உடலின் வேறுதலாய் அது இந்த உடம்பல்ல உடம்புக்கு வேறாக இருப்பது உற்று செய்யும் இந்த உடம்பை அடைந்து அனுபவப்படும் இச்சா ஞான செய்திகளுடையதாகி இச்சை கிரியை ஞானம் அறிவு செயல் இச்சை 3 உயிருக்கு உண்டு. இறைவனுக்கும் உண்டு உயிருக்கும் உண்டு. அப்ப இச்சை அறிவு செயல் இச்சா ஞான அதுல கிரியை சொல்லையில சேர்த்துக் கொள்ள வேண்டும். செய்திகள் உடையதாகி பயில் வரும். இந்த உலகத்திலே பயில் வரும். அதுக்கு ஒரு பயிற்சி தான் இங்க பிறப்பில வர்றது எக்ஸ்பீரியன்ஸ். இன்ப துன்ப பலன்களும் நுகரும். தான் செய்கின்ற வினைகளுக்கேற்ப இன்ப துன்ப பலன்களை நுகரும். பார்க்கில் ஆழ்ந்து பார்த்தால் துயிலொடும் அஞ்சவத்தப்படும் உண்மை துரியாதீதம். துயிலொடும் துரியாதீதம் தொடக்கம் துயில இருந்து துரியாதீதம் வரைக்கும் 5 அவத்தைப்படும். அதாவது 5 அவத்தைப்படும் என்றால் உயிர் 5 நிலைகளுக்கு ஊடாக சென்று அறியும். 5 states of experience அல்லது 5 states of consciousness of the soul என்று சொல்றது. இப்ப நாங்கள் விழித்திருந்து உணர்கின்றோம். கனவிலையும் ஆன்மா உணரும் அறியும். அதே மாதிரி ஆழ்ந்த உறக்க அனுபவம் ஒன்றும் இருக்கு ஆன்மாவுக்கு. இந்த 3ம் எங்களுக்கு தெரியும். கனவு நனவு உறக்கம்.
இதை விட 4வது நிலை ஒன்றிற்கு துரியம், 5வது நிலை ஒன்றிற்கு துரியாதீதம். இந்த 5 அவஸ்தைகளினூடாக ஆன்மா போய் வருகின்றது. பஞ்ச அவஸ்தா என்று சொல்லுவார்கள். பஞ்ச அவஸ்தா. அந்த ஆன்மா உண்மையானது, மாயை அல்ல. உயிரினப்படுவது மாயை என்று சொல்றது மாயாவாதிகள். அது உண்மை, அது உள்ள பொருள். உண்மையாகவே இறைவனை போல அதுக்கும் சத்து பொருள் உண்மை. இவ்வளவுதான் இந்த இதில் இருக்கிறது. எனக்கு பணக்க எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உயிர் உண்மை என்று தெரியும். எல்லாற்ற உடம்புக்குள்ளே உயிர் இருக்குன்னு தெரியும். உடலை விட வேறானது உயிர் என்று தெரியும். உயிருக்கும் அறிவு செயல் இச்சை உண்டு, இறைவனுக்கும் அறிவு செயல் இச்சை உண்டு. இறைவனுடைய அறிவை ஞானம் என்போம், அவனுடைய ஞானாசக்தி. இவருடைய அறிவை ஞான செயலை கிரியை என்போம், அவனுடைய கிரியாசக்தி. இச்சை, இறைவனுடைய இச்சை, அவருடைய சித்தம், அவனுடைய விருப்பத்தை இச்சா சக்தி என்போம். ஆன்மாவுக்கும் இம்மூன்றும் உண்டு. ஆன்மாவில இறைவனுடைய இச்சா சக்தி அராக தத்துவத்தினூடாக, வித்தியா தத்துவங்கள் ஒன்றாக ராக தத்துவம் என்று அதனூடாக ஆன்மாவில் பொருந்தி ஆன்மாவின் இச்சையை செயற்படுத்தும், தூண்டும். அதே மாதிரி இவருடைய கிரியா சக்தி கலாதத்துவத்தின் ஊடாக பதிந்து ஆன்மாவில் செயலை ஊக்குவிக்கும். அதே மாதிரி இவருடைய ஞான சக்தி எங்களுடைய வித்தை, வித்தியா தத்துவங்கள் 7 அல்ல, காலன் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை, அதுல அந்த வித்தை அதிலே பதிந்து அதனூடாக ஆன்மாவில அறிவை தூண்டும். அப்ப இறைவனுடைய இச்சா சக்தி அராக தத்துவத்தில், பராக தத்துவம் என்ற தத்துவத்தில் தளமாக கொண்டு பதிந்து ஆன்மாவில இச்சை அல்லது விருப்பை தூண்டும். இறைவனுடைய கிரியா சக்தி எங்களுடைய வித்தியா தத்துவங்களுடைய கலா தத்துவத்தை தளமாக கொண்டு பதிந்து நின்று அதனூடாக ஆன்மாவில செயலை தூண்டும். இறைவனுடைய ஞானாசக்தி எங்களுடைய வித்தையா தத்துவம், வித்தியா தத்துவத்துல வித்தை என்கிற தத்துவம் இருக்குல்ல, அந்த தத்துவத்துல பதிந்து நின்று அதனூடாக என்ன செய்யும்? அறிவில்லை, வித்தையினூடாக அறிவை தூண்டும். சரிதானே? அராகத்தினூடாக இச்சை, அறிவு செயல் இச்சையை தூண்டும். இது விளங்கி செயலா இருக்கு. இறைவனுக்கும் இச்சை ஞானம் கிரியை உண்டு, ஆன்மாவுக்கு இச்சை ஞான கிரியை உண்டு. இறைவனுடைய இச்சா ஞான கிரியை தான் எங்களுடைய ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகளை செலுத்தி எங்களுடைய அறிவு செயல் இச்சைகளை செயற்படுத்துது. அதை செயற்படுத்துறதுக்கு ஆன்மாவில அது தங்கி நின்று அந்த இறைவனுடைய சக்திகள் தொழிற்படுகிற தளர்ந்தால் எங்களுடைய வித்தியா தத்துவத்தில் இருக்கிற 3, அது கலை, வித்தை, அராகம். கலையில கிரியா சக்தியும், வித்தையண்டா அறிவு, அப்ப ஞானாசக்தியும், ராகம் என்றா ஆசை, அதுல இச்சா சக்தியும் பதிந்து தொழிற்படும். இப்படி பதிந்து தொழிற்படுவதை அது எந்த அளவுக்கு தொழிற்படுகிறது என்பது இந்த ஆன்மாவை மூடி மறைத்துள்ள ஆணவ மேல தடிப்பில இருக்கு. அந்த ஆண இருள் தடிப்பா இருந்தால் இறைவனுடைய சக்தி இதுல பதிந்து தொழிற்படுவது மிகவும் லைட்டா இருக்கு. கட்டளை தடிப்பா இருந்தா சூரியன் எவ்வளவு வெளிச்சமா இருந்தாலும் பார்வை வெல்லும் மங்களா இருக்கும். கேட்ராக்ட் வேறு தின்னாயிட்டு என்றால் கூடுதலான ஒளி வந்து தொழிற்படும். என்ன ஆணவ மேல தடிப்பு தேய குறைய குறைய இறைவனுடைய அறிவு செயல் இச்சை எங்களுடைய அறிவு செயல் இச்சையில பொருந்தி எங்களை தொழிற்படுத்தும், கூட கூட நல்ல வழியில நிற்போம். ரெண்டாலும் அந்த கேட்ராக்ட் முழுக்க போனாத்தான் வடிவ முழு வெளிச்சமும் தெரியும். என்ன அதே மாதிரி இந்த ஆணவ தடிப்பு ஆணவ மேல முழுமையாக நீங்க இறைவனுடைய இச்சா சக்தி, இறைவனுடைய ஞானாசக்தியுடைய கிரியாசக்தி முழுமையாக வந்து பதியும். முழுமையாக வந்து பதியும் பொழுது அந்த இடையில இருக்கிற தத்துவங்களே தேவையில்லை. ஏண்டா புத்தி நிலையில இறைவன் தத்துவங்களையாவது எடுத்து போடுவான். அந்த இடையில இருக்கிற தத்துவங்களும் இல்லாம நேர வந்து பொறுத்தேக்குள்ள அவனுடைய அறிவே எங்களுடைய அறிவாகவும், அவனுடைய சித்தமே எமது சித்தமாகவும், அவனுடைய செயலே எமது செயலாகவும் வந்து சேரும். அதுதான் ஜீவன் முக்தி. சரியா? அப்ப அந்த முதலாவது செய்து விளங்கிட்டு, 2 பாடலும் விளங்கிட்டு, 3 பாக்கம் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம்தான் தொழிற்படுறதாலதான் நாங்கள் எங்களோட மயக்கத்துல அதுகள்ல இருக்கிறோம்.
அடுத்தது 5 அவத்தைகள் இருக்குது. நாங்கள் கனவு நிலையில், நனவு நிலை, இப்ப நாங்கள் இருக்கிற நிலை விழிப்பு நிலை, நனவு நிலை. உயிர் உடம்புல எங்க இருக்குதுன்னு கேட்டா நெட்டி பொட்டுல நிக்குது. இதுக்குத்தான் பொட்டு வைக்கிறோம் நாங்க. ஏன்? உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான். உயிருக்குள்ள இறைவன் இருக்கிறான். இப்ப இறைவனுக்கு உள்ளுக்கு இருக்கிற இறைவனுக்கு பொட்டு சந்தனம் வைக்கணும்னா என்ன செய்வோம்? இதுலதான் திருநீறு பூசி, இதுலதான் சந்தனம் வச்சு, இதுலதான் குங்குமம் வைக்கணும். இங்கதான் இறைவன் ஆன்மாவுக்குள்ள புருவ மத்தியில. கனவு நிலையில கண்டம், உறக்க நிலையில நெஞ்சு ஹிருதயம், துரிய நிலையில நாபி, துரியாதீத நிலையில மூலாதாரத்துல வந்து நிற்கும். பிறகு திருப்பி இப்படி ஏறு ஏறு இறங்கி கொண்டு இருக்கும் ஆன்மா உடலுக்குள்ள. இதுல கேள்வி இருக்கா? எல்லாரும் சத்தம் போடாம இருந்தா கேள்வி மிக தெளிவாயிட்டதுன்னு கருத்து இல்ல ஒன்றும் விளங்குதுன்னு கருத்து. I just joined in, doctor. I just joined in. Went to temple. இந்த பாடல்கள் விளங்குறது கூட புரிகிறது கூட அந்த எங்களுடைய ஆணவ மேல தடிப்பை பொறுத்து தான் புரியும். எவ்வளவுதான் விளங்கப்படுத்தினாலும் விளங்காது. சொல்றது என்ன கேட்டா, டாக்டர்ஸ்லயே டயபெட்டிஸ் வந்து அதை கவனிக்காம இருந்து வருத்தம் வந்தாக்கள் எல்லாரும் விதிக்கணும். நிறைய பேர். அப்ப டாக்டரா இருக்கிறார், அவர் படிச்சிருக்கிறார், டயபெட்டிஸை பற்றி எல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியும் ஒன்றாலும் தான் கவனி. ஏனென்றால் அவருடைய அறிவு செயல் இச்சையை அந்த டிகிரி தீர்மானிக்காது. அது படிப்பறிவு, அது ஸ்டோரேஜ், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். அது அறிவு இல்லை. இந்த தகவலை சேகரித்து வச்சிருக்கிறது அறிவென்று யோசிக்கப்படாது. நிறைய தகவலை சேகரிச்சு மூளையில வச்சு அதை ப்ரொசஸ் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படி சொல்றது அல்ல அறிவு. அறிவுன்றது ஆன்மாண்டு அறிவு. நான் கனடாக்கு வருகின்ற பொழுது ஒரு டாக்டரை வந்து சந்திக்கிறேன். வேற முதல் இங்க பிறந்தவர். அப்ப அவர் எனக்கு சொன்ன அட்வைஸ் அந்த நாளையில சொன்னவர் வந்துட்டு, அப்ப என்ன ஒரு நீண்ட கால மெடிக்கல் லீவுக்கு பிறகு அப்பதான் திருப்பி வேலை. அப்ப சொன்னார், என்னுடைய இதெல்லாம் கவனிக்காம விட்டுட்டேன், டயபெட்டிஸ் இருந்திருக்கு, கால் எல்லாமே உணர்ச்சி இல்லாம போட்டுது, கால் எல்லாம் பற்றி எரியிற மாதிரி வந்துட்டுதான், உடுப்பு போட இல்லாத அளவுக்கு காலெல்லாம் பற்றி எரியுமா. ஒரு வருஷம் அவர் மெடிக்கல் லீவ் எடுத்திருந்துட்டு வந்திருக்கிறார். சொன்னார், என்ன செய்கிறது, இன்னொரு 10 வருஷம் கடவுள் எனக்கு தர வேணும், படிக்கிறாங்க, படிக்க வேணும், அது தெரிந்தா போதும் கண்டு போட்டு சொன்னார். நான் இன்சூரன்ஸ் முடிக்கிறேன் அதுக்கு சொன்னார். 2 சொன்னார், நீ இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள், உங்க உடம்பு ஹெல்த்தையும் பார்த்துக்கொள், 2 சொன்னவர். அதுக்கப்புறம் சட்டியா 10 வருஷம் இருந்தவர் கடவுளோட கொடுத்திருக்கிறார். அது மாதிரி அதெல்லாம் அந்த எங்களுடைய அறிவு செயல் இச்சை வந்து இந்த படிப்பால தொழிற்படாது. அதான் நான் சொல்றேன். அதெல்லாம் இறைவனுடைய இந்த இச்சா ஞான கிரியா சக்திகள் எங்களுடைய இச்சா ஞான கிரியா சக்திகளை பொருந்தி செயற்படுத்துவதற்கு ஏற்பதான் அது தொழிற்படும். இப்ப சிவஞானி சித்தியார் இருந்து இப்படி பாடம் படிப்பிச்சு கொண்டு வந்தா போல டாக்டர் இங்க ஒன்றும் பெருசா இதனிட மாட்டார். இரண்டால் இது தகவல் மையமாக இருக்கும். உள்ளுக்கு ஆன்மாவில செயற்படுத்துற இறைவன் இதை விட இன்னொருத்தருக்கு நல்லா செயற்படுத்தினார். என்ன புரியுதா உங்களுக்கு? தனியா இதுகளை ப்ரொசஸ் பண்ணி பாடமாக்கி படிச்சு வைப்பதனால மட்டும் இது வந்துடாது. அடுத்த பாடம். உடலின் வேறுயிரேன் இந்த உடலன்றோ உணர்வதென்னின் உடல் சவமான போதும் உடலினுக்குணர்வுண்டோதான் உடலினின் வாயு போனால் உணர்ச்சியொன்றுடக்கென்னின் உடலினின் வாயு போகாதுறக்கத்தும் உணர்வதென்றே. இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள். சில பேர் சொல்றது, இடையப்பா உயிர் ரெண்டு இருக்கிறதுல இந்த உடம்பு தான் எல்லாம் அனுபவிக்கிறது, உடம்பு தான் பார்க்குது, உடம்பு தான் சுவைக்குது, உடம்பு தான் நடக்குது, என்ன உயிர் உயிர் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்படி உடம்பு ரெண்டு உயிரில விட வேறு 2 உயிர் ரெண்டு இருக்கோ என்று கேட்டால், இறந்த பிறகு சவமா இருக்கேக்குள்ள உடல் இருக்குத்தானே. இப்ப சவம் பார்க்குதோ இல்ல, சவம் சுவைக்குதோ இல்ல.
சமமான உணர்வு உண்டோ? சரி, எங்கட வைட்டல்ஸ், வாயு வேண்டா வைட்டல்ஸ் என்றா சொல்லுவார்கள் என்று கேட்டா, மூச்சு இருக்க வேணும், ஹார்ட் பீட் இருக்க வேணும், ரத்தோட்டம் இருக்க வேணும், இதெல்லாம் சமன்பாடு அதெல்லாம் இருக்க வேணும், கழிவகற்றல். இதுகள் எல்லாம் இருந்தால் அது தண்டவாள எல்லாம் நடக்கும். இது இல்லாம போனா போயிடும். உயிர் ஒன்று இல்லை. அதாவது நீங்க இறக்கைக்குள்ள என்ன நடக்குதுண்டா, ஹார்ட் நின்றுட்டது, ரத்தோட்டம் நின்றுட்டது, மூச்சோட்டம் நின்றுட்டது, அதெல்லாம் நின்றதால அது உணர்வு இல்லாம போகுது. இதுக்கும் உயிருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பார். உயிருக்கும் என்ன சம்பந்தம்? உடலினில் வாயு போனால் உணர்ச்சி இன்று உடலுக்கு உணர்ச்சி இல்லை என்று சொல்றார். அவர் சொல்றார், நீ நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருக்க உனக்கு உணர்ச்சி இல்லைத்தானே, இல்லையா? உணர்ச்சி அப்ப எல்லா வாயும் இருக்குத்தானே. ஹார்ட் பீட் பண்ணுது, மூச்சு இருக்குது, கிட்னி வேலை செய்யுது, சமன்பாடு வேலை செய்யுது, ரத்தோட்டம் இருக்குது. ஆனா உனக்கு ஒரு உணர்ச்சியும் இல்லாம சவம் மாதிரி படுத்திருக்கிறீங்க. அவ வாய் இந்த வைட்டல்ஸ்னாலதான் உணர்ச்சி கண்டும் இல்லை, இந்த உடம்பினாலையும் உணர்ச்சி கண்டு இல்லை. முதலாவது சொல்லுவார், தேகான்மவாதிகள், தேகம்தான் ஆன்மா, ஆன்மாண்டு ஒன்று இல்லை, அதுதான் உணர்வு என்று சொன்னதே மறத்த முதல் ரெண்டாலை. இரண்டாவது பிராணான்மவாதிகள், பிராணன் என்கிற வைட்டல்ஸ் தான் ஆன்மா, அது போனா ஒன்றும் இல்லை, அது போனா ஒன்றும் இல்லை என்று சொல்லவர்களை மறத்த இரண்டாவதுல. சரியா? குருநாதர் ஒரு முறை கேட்டுறான், நான் டெத் என்று சொல்றது, பிரெயின் டெத் எல்லாம் சொல்றதல்ல, அப்ப பிரெயின்ல தான் உயிர் இருக்கும் கேட்டேன். நான் உடனே சொன்னார், டேய் விடிய விடிய ராமன் கதை முடிஞ்ச பிறகு ராமன் கீதைக்கு என்ன முறையாண்ட மாதிரி கேட்கிறான். அப்ப இந்த வைட்டல்ஸ் உயிரல்ல, இந்த உடலும் உயிரல்ல. ஒவ்வொரு கொள்கைகளை மறத்து சொல்றார். அடுத்தது அறிவதைம் பொறியே என்னின் உறக்கத்தின் அறியாவாகும் அறிவதுவும் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாய் அறியுமென்னின் அறிவுகளொன்றையொன்றங் கறிந்திடா ஐந்தையும் கொண்டு அறிவதொன்றுன்றதான்மா ஐம்பொறி அறிந்திடாவே. அடுத்தது சொன்னார்கள், உங்களுடைய புலன்கள், கண் பார்த்துக்குது, காது கேட்குது, மூக்கு முணக்குது, நாக்கு சுவைக்குது, தோல் தொட்டுணருது, இல்லையா? இதெல்லாம் ஐம்பொறிகள் இல்லையா? அப்ப இதெல்லாம் அதாவது தண்ட வேலையை செய்து, அதுதான் இதுல உயிர் ஒன்றொன்றும் தேவையில்லை, உயிர் ஒன்றொன்றும் தேவையில்லை. அது இருங்க. அப்ப நீங்க நித்திர கொள்ளைக்க இந்த 5 இருக்குத்தானே. நித்திர கொள்ளைக்க கண் பார்க்குதோ, காது கேட்குதோ, மூக்கு மணக்குதோ, நாக்கு சுவைக்குதோ, இல்லை. உறக்கத்தின் அறியாவாகும். ஐம்பொறிகள் தான் அறியுதண்டா, ஐம்பொறிகளின் நித்திரையிலையும் இருக்குது, அறிவதில்லை. அது அறிகிறதும் எல்லாம் ஒன்றொண்டா தானே அறியுது. கண் பார்வையை மட்டும்தான் அறியுது. கண் கேட்குமோ? கண் சுவைக்குமோ? நாக்கு சுவத்தல் மட்டும்தான் செய்யும். நாக்கு கேட்குமோ? இல்லை. ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாய் அறியும். கண் பார்வையை மட்டும் பார்க்கும், காது கேட்கிறத கேட்கும், மூக்கும் உணர்றத பகரும், நாக்கு சுவைக்கிறத சுவைக்கும், தோல் தொட்டு உணர்றத உணரும், ஒன்றொன்றைத்தான் செய்யும். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அனுபவிக்கிறது எது? உயிர். ஐந்தையும் உண்ட சேர்ந்து அனுபவிப்பது உயிர். ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு, அது ஆன்மா. ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு, அது ஆன்மா. ஐம்பொறி அறிந்துடாது. ஆன்மா ஐம்பொறிய கண் பார்க்கிறேலையம்மா, காது கேட்கிறேல, அதாவது தண்ட வேலையை செய்யுது. ஆனா அதில் எல்லாத்தையும் அதனூடாக கண்டு கண்ணால பாருங்க, இப்ப இருந்து கொண்டு கண்ணால பார்த்து, காதால கேட்டு, மனதால சிந்தித்து எல்லாம் செய்கிறவன் அது ஆன்மாதானே. ஒரு இருமல் வந்துச்சுது,
முன்னால உடனே தீ தண்ணி வச்சாங்க. தீ தண்ணியை பார்த்தோன்னா நான் ஊறுது, நான் இருமுது. இந்த தச்சங்கத்துல அது நடக்குது தானே என்ன? அதே தண்ணி வந்தோடனே அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் செய்கிறது ஆன்மா. எல்லாம் செய்கிறது ஆன்மா. அறிவுகள் ஒன்றை ஒன்று அறிந்திடா. ஐந்தையும் கொண்டு அறிவது ஒன்று உண்டு. அது ஆன்மா. ஐம்பொறி அறிந்திடாவே. சரியா? எது ஆன்மா இல்லை என்று சொல்றேன். ஆன்மா எது சொல்றதுக்கு முந்தி எது ஆன்மா இல்லை என்று சொல்லுறேன். அடுத்தது பாருங்க. அறிந்திடும் பிராணவாயு வாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடாதுடல் உறக்கம் அறிவின்மை கரணமின்மை அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க காரணம் போகா அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. அறிந்திடும் பிராண வாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடாது உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை அறிந்திடு முதலியாகின் அது நிற்க கரணம் போகா அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. பிராணவாயு அடங்கி விட்டால் அறியாது, பிராணவாயு இருக்கிறதுனாலே அறியும் என்று சொல்லுவார்கள். உறக்கத்திலேயும் பிராணன் வைட்டல்ஸ் இருக்குது, ஆனா அறிவதில்லை. அறிவது இல்லை. அப்ப அது அறிகிறதில்லை. அதே மாதிரி இந்த கருவிகரணங்கள் உறக்கத்திலேயும் இருக்குது, ஆனா அறிவதில்லை. அப்ப உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை அறிந்திடும் முதலியாகின் அது நிற்க கரணம் போக அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டும் ஆன்மா. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது ஆன்மா. இதெல்லாம் பிராணான்மவாதிகள், தேகான்மவாதிகள், பொறியான்மவாதிகள். பொறிகள் கருவிகரணங்கள் தான் ஆன்மாண்டு சொல்றாக்கள், புலன்கள் தான் ஆன்மாண்டு சொல்றாக்கள். மற்றது வைட்டல்ஸ் பிராணன் தான் ஆன்மாண்டு சொல்றாக்கள், உடல் தான் ஆன்மாண்டு சொல்றாக்கள். எல்லாம் ஒன்றும் இல்லை. கடைசியா ஒன்று வரும் கடவுள் தான் ஆன்மாண்டு சொல்றாக்கள். அது வேதாந்திகள். எல்லாத்துக்கும் வர்றாரு பாருங்க. கொண்டா சொல்லி சொல்லி கொண்டு வாரார். நாளும் படிக்குது. அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒரு நீண்ட காலத்துக்கு சந்திச்ச போது அவரும் இப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி அவர் இந்த கருத்தை தான் சொன்னார். உடல் என்றது ஒரு விதமான ஒரு பரிணாம வளர்ச்சி, ஆன்மான் இல்லை என்று என்னோட காய்ச்சி. அவ்வளவுதான். அது இதுல சொல்றதுதான் சொல்லுவார்கள். அதுதான் இப்பதான் எனக்கு இது புரியுது. அவர் பரிணாம வளர்ச்சி அப்ப செத்து போறோன்னே அறியறையில பரிணாமத்தின் உச்சமா பரிணாமத்தின் முடிவா? ஆழ்ந்த உறக்கத்திலேயே அறியறையில போல இருக்குன்னு நான் சொன்னேன். ஆழ்ந்த உறக்கத்திலேயே அறியறையில. ஐயா, இதுல பிராணன் என்ன உடம்பா அல்லது ஆன்மாவா? பிராணன் என்பது ஆன்மா இல்ல. பிராணன் என்பது நாங்கள் பழமையா வாயுக்கள் என்று சொல்லுவார்கள். எங்கட தமிழ்ல வாயுக்கள் பிராண வாயு என்று சொல்றோம் இல்லோ. பிராண வாயு என்றா மூச்சு என்ற கருத்தொண்டு இருக்கு. அது முக்கியமானது. ஆனா மூச்சு மட்டும் இல்லை. பிராணன் என்பது இந்த உடம்பை இயக்குறது. உடம்பை இயக்குற வாயுக்கள்ல ஒன்று பிராணன். அது மூச்சினூடாக போய் சுவாசத்தினூடாக போய் ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கலங்களுக்கு ஆக்சிஜன் போகுது. பிறகு பிராணனுக்கு ஆக்சிஜன் போறதுக்கு எப்படியா, பிறகு அதோட இன்னொன்று இருக்குது உதானன். உதானன்டா கீழே இருந்து மேல் நோக்கி இயக்குறது. இப்ப நான் கதைக்கிறேன், நீங்கள் கதைக்கிறீங்க, இது கீழே இருந்து மேல வருகுது உதானன். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு மேலே எரிஞ்சு கொண்டு வந்தா அது உதான வாயு கொள்ளப்படுது. அபானன்டா கீழ் நோக்கி செலுத்துறது. மலஞ்சலம் கீழே போறது அபானன், வாயு போறது அபான வாயு என்று சொல்லுவார். அப்ப பிராணன் உதானன் அபானன். பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா. வியானன்டா எங்கும் வியாபித்து பறந்து சுவாசப்பைக்கு வந்த ஆக்சிஜனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாபித்து கொண்டு போகுதே, அது வியானன். பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா. சமானன், எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ்ல இக்குலிபிரியத்துல சமப்படுத்தி வச்சிருக்குது.
அது சமானன். ஆக்சிஜன் இத்தனை வீதம் இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு இவ்வளவு வீதம் இருக்கணும் இல்லையா? உடம்புல நீர் இத்தனை வீதம் இருக்கணும், உடம்புல ரத்தத்துல இவ்வளவு வீதம் செங்குளியங்கள் இருக்கணும், இவ்வளவு வீதம் வெண்குளியங்கள் இருக்கணும், இவ்வளவு எல்லாம் சமநிலையில வச்சிருக்கிறது கல்லு சமானன். இது 5 பிராணன் இல்லை 5. இதை விட கூர்மன் பண்ணிமைக்கிறது, நாகதத்தன், பிக்கல், தேவர். அதுக்கு கடைசியா இப்படியே வருது நாகன், தனஞ்சயன் கடைசியா போறது. அது உடம்பை வீங்கி உக்க பண்றது. நாங்க செத்த பிறகு கடைசியா செத்த பிறகு உடம்புல தங்கி இருந்து போற வாயு அதுதான். அவ உடம்பை எரிச்சால் அது ஒன்றில் நெஞ்சாங்கட்டை வெடிச்சு நெஞ்சுக்குள்ளால போகும், அல்லது உச்சந்தலையால போகும். தனஞ்சயன் தான் லங்ஸை இழுத்து பிடிச்சு இப்படி வச்சிருக்கிறது சுருங்காமி. தனஞ்சயன் அப்படி 10 வாயுக்கள். இந்த 10 விட இன்னும் கூட இருக்குது. இது தமிழ்ல சொல்றது, வைத்தியத்துல சொல்றது, சமயத்துல சொல்றது. மெடிக்கல் சயின்ஸ்ல நாங்க சொல்றது பிளட் சர்க்குலேஷன் இஸ் பிராணன், கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் பிராணன், டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் பிராணன். சரிதானே? இப்படி இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த அந்த அதுகள் எல்லாமே ஒவ்வொரு செயற்பாடுகளும் பிராணன் தான். முந்தைய அதை பஞ்ச பிராணங்கள் என்று சொல்லுவார்கள், தசவாயுக்கள் என்று சொல்லுவார்கள். இது நாங்க சொல்றது. அப்ப பிராணன் என்பது எங்களோட உடம்புல இருக்க, மெடிக்கல் சொல்லுவார்கள் வைட்டல்ஸ். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு உங்களோட வைட்டல்ஸ் செக் பண்ணிவிடும், டெம்பரேச்சர் செக் பண்ணிவிடும் போனோன்னு, அது பிராணன். பல்ஸ் செக் பண்ணிவிடும், பிராணன். பிளட் பிரஷர் செக் பண்ணிவிடும், பிராணன். இன்னும் கொஞ்சம் கூட வருத்தமா போனா யூரின் அவுட்புட் கொண்டு செக் பண்ணிவிடும். என்ன இருக்கு இல்லையா, கதிட்டர் ஓட்டு, அது ஓட்டு, அது பிராணன். இதெல்லாம் பிராணன்கள். அந்த பிராணன்கள் இருக்கிறதாலதான் உயிர் இருக்கண்டு இல்லை, அது இல்லை உயிர். உயிர் இருக்கிறதாலதான் பிராணன் இயங்குது. உயிர் இல்லாட்டி பிராணன் இயங்காது. சில பேர் சொல்றது பிராணன் போட்டுதண்டா உயிர் போட்டுது, பிராணன் இருந்தா தான் உயிர் இருக்குது, ஆகவே பிராணனே உயிர் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல. சரியாம்மா? நன்றி ஐயா. இன்னொன்று சொல்றது பிராணமய கோஷம் என்று இருக்குது, அது வேற. இந்த வெளியில இருக்கிற உடம்பு அன்னமய கோஷம், அதுக்கு அடுத்த உடம்பு பிராணமய கோஷம், அதுக்குள்ளுக்க இருக்கிறது மனோமய கோஷம், அதுக்குள்ள இருக்கிறது அவிஞானமய கோஷம், அதுக்குள்ள ஆனந்த. இப்ப இந்த உடம்பை விட்டுட்டு உயிர் போயக்க அடுத்த உடம்போட போகுது, அது பிராணமய கோஷம் என்று சொல்றது. அதை சுருக்கமாக பிராணன் என்று, அதுதான் பிராணன் போட்டுது என்று சொல்றது. அப்படியும் உண்டு. சரிதானே? அந்த பிராணன் வேறு, இந்த பிராணன் வேறு. வேற ஏதாவது காரணம் இருக்குதா சொல்றதுக்கு? இப்ப 3ஆம் சூத்திரம் முடிஞ்சது பாத்தீங்களா சிவஞான போதத்துல. இந்த அன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி, செந்தூரன் சொன்ன மாதிரி கனவேறு இப்படி வாதிக்கிற உயிர் ஒன்று இல்ல, உடம்புதான் உயிர், வைட்டல்ஸ் அதெல்லாம் சொல்லுவார்கள் எல்லாரும். அது இல்ல. அடுத்ததுக்கு போக வேணும். அடுத்த பாடல பார்ப்போம். இல்ல 3ஆம் சூத்திரத்துக்கு பிறகு 4ஆம் சூத்திரத்துக்கு வர வேணும். நான்காம் சூத்திரம் எடுத்திருக்கிறேன். இல்ல டாக்டர். இதான் 4ஆம் சூத்திரம். தெரியுதா? படிங்க பாப்போம். முழுதா வரையில டாக்டர், கீழே வேறு, கீழேயோ மேலேயோ தெரியல. கீழுக்கு வரையும் மேலே இருக்குது,
ரெண்டு மூன்று வரி படிங்க அந்த கரணம். வருது 3 வரி இருக்கு. அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சக சமலத்து உணராது அமைச்சு அரசு எய்ப்ப நின்று அஞ்சவத்தை தே இது கீழே இருக்கிற தமிழையும் வாசிங்க. உயிரானது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்னும் அகக்கருவிகளுக்கு வேறான ஒன்றாயினும் அதனோடு வளமையாகவே கூடியுள்ள ஆணவ மல அழுக்கால் தானே அறிய முடியாது தன் உணர்வை இழந்து நிற்றலால் அமைச்சரோடு கூடி அறிந்து செயற்படும் அரசனைப் போல கருவிகளோடு கூடியும் பிரிந்தும் நனவு கனவு உறக்கம் துரியம் துரியாதீதம் என்னும் 5 அனுபவ அவத்தை நிலைகளின் ஊடாக அறிகின்றது. இங்கிலீஷ்ல வாசிங்க செந்தூரன். Personality or components of our personality is not the soul. Soul in conjunction with the eternally entangling Parimal spiritual better. Anjma cannot realize the truth as it is. As a king knows and acts through his cabinet of ministers, so does the soul cognizes and acts in conjunction with its faculties in going through the 5 stages of wakeful dream, round sleep, 4th state or turiya, and beyond that turiyadita. அதாவது எங்களுடைய மனமோ புத்தியோ சித்தமோ கான்சியஸோ ஆன்மா இல்லை. உணர்ந்து சொல்றது எங்கட மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதுகள் ஆன்மா இல்லை. ஆன்மா இல்லை. ஆன்மா இயல்பாகவே ஆணவத்தோட ஒட்டி இருக்குது. அதனால அது ஒன்றையும் அறிய முடியாம இருக்குது. ஒன்றையும் அறிய முடியாம இருக்குது. அறியறதுக்காக அது என்ன செய்யுது? இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தோட சேர்ந்து அது அறியுது. ஒரு அரசன் அமைச்சர்களின் ஊடாக அறிந்து செயற்படுறது போல ஆன்மா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்கூடாக அறிந்து செயற்படுகிறது. இப்படி அறிந்து செயற்படுகிற பொழுது 5 நிலைகள்ல அறிந்து செயற்படுது. நினைவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, கனவு மற்றது துரிய நிலை, 5 நிலைகள்ல அறிந்து செயற்படுகிறது. சரியோ? கருத்து விளங்குதோ? டாக்டர், துரியம் துரியாதீதம் என்ன? நல்ல கேள்வி. வன்னுராக்கள் சொல்லணும். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், துரியமண்டா என்ன, துரியாதீதமண்டா என்ன? ஆழ்ந்த நித்திரையா சார்? இந்த வட்டாக்கள் சமஸ்கிருத சொல். தமிழ்ல நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் ரெண்டுதான் வரும். அப்ப அதுல முதலாவது நனவு நிலை, அடுத்தது கனவு நிலை, அடுத்தது உறக்க நிலை, அடுத்தது பேருறக்கம், அடுத்தது உயிர்ப்படங்கள். இந்த ஒழுங்குல தான் அங்க அது அமையுது. என்ன பிரச்சனை கேட்டா இந்த எல்லாத்தையும் தமிழ் படுத்துறதுன்னு சொல்லி இந்த துரியத்தை பேருறக்கம்ண்டா நல்லா இருக்குது. அது என்ன பேருறக்கம்? நாங்க இறைவனை ஆழ்ந்து தியானித்து இருக்கிற ஒரு நிலை என்று கொள்ளலாமோ தெரியல. அப்ப உறக்கம் இறைவனை ஆளாமல் சிந்திக்கிறது உறக்கமா? கண்ண மூடிட்டு அந்த மொழிபெயர்ப்பு பிழை. அதானையா, மொழிபெயர்ப்பு பிழை. உயிர்ப்படக்க ஒரு அளவுக்கு கொஞ்சம் விளக்குதான் அந்த மொழிபெயர்ப்பு தப்பு. மொழிபெயர்ப்பு தப்பு. முந்திர பழைய சுடன் சொல்லுங்க பாபு. இதுக்குதான் நடக்கிற எக்ஸாம் வச்சு சர்டிபிகேட் கொடுக்கணும். 5 அவத்தை நான் நினைக்கிறேன் இது 5-6 தரம் சொல்லி இருப்பேன் முந்தையே.
ஆழ்ந்த நித்திரைன்னு தான் நினைக்கிறேன், தெரியல. நாங்க அந்த ஒயிட் போர்ட்ல வருவோம் இருக்கா. ம்ஹும். வந்துட்டோமா ஒயிட் போர்ட்ல? ஓ. ம். இப்ப நாங்கள் விழிப்பு நிலையில இருக்கிறோம். என்ன நிலையில இருக்கிறோம்? விழிப்பு நிலை. விழிப்பு நிலையில. அப்ப விழிப்பு நிலையை நாங்கள் தமிழ்லயே போட்டால் உங்களுக்கு இன்னும் விளங்கும் பார்ப்போம். அப்படி வருகிறது இல்ல, பரவாயில்லையா? இப்ப விழிப்பு நிலை இருக்கிறத T என்றால் thoughts, A என்றால் awareness. இது ஆங்கிலத்துல டைப் பண்றது இல்ல, இது ஆங்கிலத்திலே நான் இதுல போறேன். எண்ணம், awareness என்றா உணர்வு. சரியா? ஓ, ஓ. விளங்குதா? ஓகே. இப்ப இப்படித்தான் போட்டிருக்கிறோம். இது எடுத்து இது இப்ப விளங்குது உங்களுக்கு. இப்ப பாப்போம். இப்ப விழிச்சிருக்க உங்களுக்கு எண்ணங்கள் இருக்குதோ? ஓம், ஓம். ஓம். ஓம் இருக்குது. அப்ப இத நாங்கள் போடுறது T பிளஸ். விழிச்சிருக்க உணர்வு இருக்குதோ உங்களுக்கு? ஓம். ஓம். A பிளஸ். சரியா? ஓம். ஓ. ரைட். அடுத்தது கனவுக்கு போறோம். கனவுல எண்ணங்கள் இருக்கு வருதோ? இல்ல. உணர்வு வருதோ? இல்ல. இல்ல. அப்ப கனவுல என்ன காண்ற நீங்க? கத்தி குளறி எல்லாம் பெரிய ஏற்பட்டவெல்லாம் செய்கிற நீங்க. கனவுல எண்ணங்கள் வருகுதானே? இன்னும் வேற. கனவுல சொத்கம் வருது, பயம் வருது, சந்தோஷம் வருது, எல்லாம் இருக்குதானே? இல்லையோமா? ஓம். 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 சில நேரம். ஓ. கனவுல எண்ணங்கள் உண்டு. கனவில எண்ணங்கள் உண்டு. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காது, கனவில எண்ணங்கள் உண்டு. ஆனால் உணர்வு இருக்குதோ? இது கனவோ, இது செப்புல, இது மாயம் என்று உணர்வு இருக்குதோ? இல்ல. 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 உணர்வு இல்லை. உணர்வு இல்ல. இல்ல. இல்லை. சரி. நல்ல ஆழ்ந்த உறக்கம், மூன்றாவது நிலை. அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது. எண்ணங்கள் இருக்குதோ? இல்ல. இல்ல. எண்ணங்கள் இல்ல. உணர்வு இருக்குதோ? இல்ல. 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 இது ஆழ்ந்த உறக்கம். இது மூன்றும் சொல்லியாச்சு. மூன்றும் வடிவா விளங்கிச்சு. யாராக்கு விளங்க இல்லையோ? என்ன கனவில என்னண்டு சிந்திக்கிறேன். கனவிலையும் கூட அதான் அந்த எங்களுக்கு தன்மாத்திரைகள் என்று இருக்கு. நீங்க படிச்சிருப்பீங்க. சப்த ரூபரசஸ்வரச கந்தம் என்று தன்மாத்திரைகள். கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, தொட்டுணரும் சக்தி, சிவைக்கும் சக்தி. கனவில கண் திறந்து பார்க்கிறேன் நாங்கள். அங்க வெளியில லைட் வந்து வில்லையில பட்டு அங்க விழித்திரையில குவிஞ்சு பாரம்பை தூண்டி விஷுவல் கோட்டைஸுக்கு போய் நாங்கள் பார்க்கறது இல்லை. ஆனா கனவில எல்லாம் தெரியும். நேற்றும் கனவு கண்ட நான், முந்த நாளும் கனவு கண்ட நான், எல்லாம் தெரியுது. நிறம் தெரியுது, கலர் தெரியுது, எல்லாம் தெரியுது. என்ன அதே மாதிரி கனவில சுவையும் தெரியுது, கனவுல மனமும் தெரியுது. கனவுல சத்தம் கேட்குது இல்ல, ஒடி சத்தங்கள், குண்டு சத்தங்கள், தொட்டுணர்வு எல்லாமே இருக்கு கனவுல. அப்ப அதெல்லாம் அந்த அதுகள் எல்லாம் வந்து இந்த தன்மாத்திரைகளினால நடக்கிறது. கேப்பினஞ்சல பேர் அண்ணன் கண் இல்லாம கேட்கணும் வாக்குல, கண் இல்லாம கனவுல என்னென்று காண்ற நீங்கள், காது இல்லாம கனவுல என்னென்று கேட்கிற நீங்கள் என்று கேட்டால் தன்மாத்திரைகளை விளங்கப்படுத்தணும்.
சைவம் சொல்ற தன்மாத்திரைகள், சட்டில் எலிமெண்ட்ஸ். சரி, அப்ப கனவுல எங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் வருகுது. ஆனா கனவுல உணர்வு இல்லை. உணர்வு இருக்கும் உங்களுக்கு கனவுல? இல்ல. விழிச்ச பிறகுதான் யோசிக்கிறோம். உறக்கத்துல கனவும் இல்லை. அப்ப அங்க தோட்ஸும் இல்லை, அதே நேரம் அவேர்னஸ் உணர்வும் இல்லை. இப்ப 4வது ஸ்டேட் என்ன ஸ்டேட் கேட்டு நீங்கள் அம்மா கேட்டீங்க, துரியமண்டா என்னன்னு கேட்ட. துரியாவென்றால் ஆழ்ந்த உறக்கம், வேணுமா? அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு. அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த துரிய நிலையில எண்ணங்கள் இல்லை. எண்ணங்கள் இல்லை. ஆனால் விழிப்பு நிலை இருக்கிற மாதிரி உணர்வு அவேர்னஸ் உண்டு. அவேர்னஸ் உண்டு, இருக்குது. அப்ப இத பார்த்தால் தூங்குற மாதிரி இருக்குது. ஏன் தூங்குற மாதிரி இருக்குது? ஏன் இந்த 4வதுல தூங்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஆழ்ந்த தூக்கம் மண்டபடி. சிந்திக்க திறன் வேணும், கண்டு சிந்திக்கணும். சும்மா நித்திர வருது சோர்ந்து. ஆழ்ந்த தூக்கம் மண்டபடியால் ஆழ்ந்த உறக்கம், தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் தானே 3வது. எண்ணமும் இல்லை, உணர்வும் இல்லை. கம்மண்டு கட்ட மாதிரி படுத்திருக்கிறோம். மூச்சு மட்டும் இருக்குது. இல்லாட்டி கட்டையை ஏற்றி விட்டுருவாங்களா அவங்க? மற்றபடி ஒன்றும் இல்லை ஆழ்ந்த உறக்கம். இந்த 4வது நிலை துரியம் ஏன் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்குன்னு கேட்கிறேன். தோட்ஸ் இல்லையா? தோட்ஸ் இல்லை. இதான் இளம் மக்களுக்கு தான் சிந்திப்பார்கள். அதான் சொல்றது இளமையில் கல்லண்டு. பாத்தீங்களா? தோட்ஸ் இல்லை. பாத்தீங்கன்னா மேலே இருக்கிற 3 நிலைகள்லயும் தோட்ஸ் இல்லாம இருக்கிற நிலை வந்து ஆழ்ந்த உறக்கம். ஆகவே இது உறக்கம் போல இருக்கு. இது விழிப்பு போலையும் இருக்குது. ஏன்? 4வது நிலை விழிப்பு, அவேர்னஸ் இருக்கு. இதத்தான் சொல்லுறது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். முழிச்சுத்தான் இருக்கணும், ஆனா நித்திர மாதிரி இருக்கணும். எண்ணங்கள் இல்லை, நோ தாட்ஸ். ஆனால் முழு அவேர்னஸ் இருக்கு. எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணங்கள் இல்லாமல் அந்த அவேர்னஸ் மட்டும் இருக்கிற நிலைதான் 4வது நிலை துரியம். யோகர் இருந்த நிலை, ரமணர் இருந்த நிலை, அப்படியே இருப்பார்கள். அதுக்காக நித்திரம் ஒன்றிருக்கணும். கணவர் யோசிக்கிற தியானத்தில் இருந்தா ஒன்றும் தெரியாது, அது நடிப்பு. அந்த பகல் கனவு காண்றதுக்கு என்ன கண்ணை முடிச்சு கொண்டே அப்படியே வேற யோசனை இருப்பாங்க. அது எண்ணம் இல்ல போகுது. அது எண்ணம். நித்திரம் இல்லையா தானே, அது எண்ணம். தோட்டத்து வரைக்கும் அவேர்னஸ் இருக்கு. இது வந்துதான் 4வது நிலை துரிய நிலை. 5வது நிலை துரிய அதீதம் என்றால் இது வந்து போற இந்த நிலையில எப்பவுமே நிலைத்திருத்தல் துரிய அதீதம். சரியா? நாங்கள் தியானிக்கிற பொழுது இந்த 4வது நிலையை எத்தனிக்கின்றோம். அந்த 4வது நிலை 15 நிமிஷம் தியானிச்சா முதல் கொஞ்ச நேரம் அதை யோசிச்சு இதை யோசிச்சு, லம்போதரன் எப்படி சொன்னவர் தியானம் செய்ய யோசிச்சு, இந்த மூக்கால் எடுக்கிறதோ அந்த மூக்கால் எடுக்கிறதோ யோசிச்சு, குருவை யோசிச்சு, பிள்ளையார் யோசிச்சு, பிறகு அடுத்தது என்ன சமைக்க வேணும் கொண்டு யோசிச்சு, தியானத்தால் வேணும் கொண்டு யோசிச்சு, இதெல்லாம் வந்து போகும். அப்படியெல்லாம் கடந்து இருந்தால் ஒருக்கா ஒரு அரை நிமிஷம், அரை நிமிஷ நேரமட்டில் உனது சரணாலயத்தை என்று படிப்பார் இல்லோ, அது மாதிரி அப்படி கிடக்கிட இதுக்குள்ள வந்து போகும். இந்த தோட்ஸும் இல்லாம இருந்து அபியனத்தோட இருக்கிற நிலை வந்து போகும். அதுதான் தியானம். அதிலேயே நிலைத்திருந்தால் அது சமாதி.
Just இப்ப நாலு நாலு ஐந்தவத்தையும் விளங்கிட்டுதல்ல அவங்களுக்கு. ஓ இதுதான் ஐந்தவத்தை. தாட்ஸ் அண்ட் அவேர்னஸை வச்சிருங்க. தியானத்துல நித்திர ஓடுறாக்களை பார்த்திருக்கிறேன். தியானத்துல தியானத்தினாலே குரட்டை விடுறாக்களையும் பாக்குறோம் நாங்க. சில வேலை கூட்டமா இருந்து தியானம் செய்ய ஒருத்தர் குரட்டோடவே இது வாங்கிடுவேன். ஸ்டேஷன் துரியம் துரியாதீதம். ரைட், அழகா இருக்கு, நல்ல வடிவ. அதேதான், இது ஒரு டேபிள் பண்ணி எல்லாரும் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அது தாட்ஸ் அண்ட் அவேர்னஸ். இதுதான் ஐந்தவத்தை. விழிப்பு நிலை, ஒரு கனவு நிலை, உறக்க. விழிப்பு நிலையில புருவ மத்தியிலே ஆன்மா. 35 கருவிகரணங்கள் தொழிற்படவில்லை அங்கால வருது. இப்ப மற்றது மற்றது அடுத்தது இரண்டாவது நிலை கனவு நிலை. அது புருவம் புருவ மத்தி, மிட் ப்ரோ போடுங்க. மிட் ப்ரோ விழிப்பு நிலையில மிட் ப்ரோ, புருவ மத்தி. கனவு நிலையில நெக், கண்டம். அடுத்த நிலை உறக்கம், ஸ்லீப்ல ஹார்ட், செஸ்ட்ல. அடுத்தது ஹார்ட் அல்லது செஸ்ட். அடுத்தது துரியம். துரியம் நேவல், வயிறு. துரியாதீதம் மூலாதாரம், பெருணியம். இவ்வளவு தான் அந்த நிலைகள். பாட்டுக்கு வருவோமா திருப்பி? டாக்டர், என்னன்னா நீங்கள் அந்த துரியத்துக்கு ஒரு பாடல் ஒன்று சொன்னீங்க டாக்டர். அபிராமி அந்தாதி 88வது பாடல் சொல்லுங்க. தரமன்றுணை அடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்று இவனென்று தள்ளத்தகாது தரியலர் தம் புறமன்றெரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரமொன்று செற்றகையான் இடப்பாகம் சிறந்தவளே. விழிப்பு நிலையில இருக்கேக நீங்க சொன்ன எழுதி இருக்கிறேன். அது என்னன்னா எல்லாத்தையும் என்ன மறைச்சு போட்டேன் இந்த மாதிரி. துரியம் பாடல் 88வது அபிராமி அந்தாதி பாடல் நீங்க சொல்லி எழுதி வச்சிருக்கிறேன். என்னத்தை கனெக்ட் பண்ணாண்டு விளங்கியல் எனக்கு. தமியேனும் உன் பக்தருக்குள் தரமன்ற இவனென்று தள்ளத்தகாது. விழிப்பற்ற நிலை என்றுதான் போட்டிருப்பீங்க. இப்ப கனெக்ட் பண்ண முடியல. இப்ப சொன்ன இந்த விளப்பு திருமந்திரத்துல வரும். அது என்னன்னா அதுக்கு நீங்கள் என்னன்னா அந்த தூங்காமல் தூங்கும் நிலை. அந்த அபிராமி பட்டர் அம்பாள மனதுக்குள்ள அப்படியே நினைச்சு கொண்டு தூங்காமல் தூங்கும் நிலையில தூங்காமல் தூங்கி சுகம் வருவதற்காக அதுக்குத்தான் அந்த பாட்டு நீங்க சொன்னீங்க. எண்ணம் இல்ல உணர்வுண்டு, பேருறக்கம். இது என்னென்றால் அபிராமி அந்த அதில சொன்னதுக்கு அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா இப்ப வந்துட்டு எனக்கு என்னென்றால் அபிராமி பட்டர் இருந்த நிலை
அந்த அபிராமி பட்டரை போய் மன்னன் சரபோஜி கேட்கிறான் இல்ல, என்ன கேட்கிறான்? இன்றைக்கு என்ன திதி என்று கேட்கிறான். கேட்கக்குள்ள அவர் பதில் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இன்றைக்கு வந்து பௌர்ணமி. அப்ப அவருக்கு தோட்ஸ் இல்ல, ஆனா அவேர்னஸ் இருக்குது. அவேர்னஸ் இருக்குது, தோட்ஸ் இல்ல, அவேர்னஸ் இருக்குது. அந்த நிலையில அவர் இருந்தார். உணர்வுண்டு. அப்ப உணர்வுண்டு, முழு உணர்வுண்டு. இதுக்குள்ளதான் அவன் இல்லாட்டி தோட்ஸ் இல்லாட்டி உணர்வும் இல்லாட்டி ஒரு பதில் சொல்லிக்க மாட்டாரு. உண்மைதான். அப்ப அவர் உணர்வு சொன்னார். சொல்லிக்குள்ள அவர் அப்படி சொல்லிக்குள்ள எண்ணத்தை கண்டு கொண்டு இருந்தார் என்றால் அந்த 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 உணர்வில எண்ணத்தை உணர்ந்து கொண்டிருந்தார் என்றால் அம்பாளை உணர்ந்து கொண்டிருந்தார். அம்பாள் எப்படி இருக்கிறாள்? அப்படியே கோடி சந்திர பிரகாசமா இருக்கிறாள். அப்ப கேட்டோன்னு என்ன சொன்னார்? பூரண நிலவண்டு சொன்னார். என்ன சொன்னார்? பூரண நிலவண்டு சொன்னார். அன்றைக்கு என்ன திதி? அமாவாசை. அமாவாசையில பூரண திதி என்று சொல்லிட்டார். ஏன்னா அவர் கண்டது அப்படி. அம்பாளுடைய உணர்விலேயே இருந்தபடியினாலே அம்பாளை நேரடியாக நிதர்சனமாக அனுபவித்துக் கொண்டிருக்கேன். அந்த ஒளியிலே இருந்தபடியினால கேட்டதுக்கு அவர் தான் சொன்னார். விழித்த பிற்பாடு அவருக்கு தோட்ஸ் வந்துடுச்சு. தோட்ஸ் வந்துட்டு வந்தோடனேதான் யோசிச்சார், இடம் இப்படி சொல்லி போட்டேன். அப்ப அடுத்தது என்னன்னு கேட்டால், ஞானிகளுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது. என்ற இறைவனோட இருக்கிறதானே. அப்ப உண்மையிலேயே எனக்கு பைத்தியமோன்னு யோசிச்சார். ஆக்கள் சில பேர் சொல்ற பேரு உண்மையில பைத்தியமோ இல்லாட்டி என்னண்டு நான் அப்படி எல்லாம் சொல்லுறேன் யோசித்தார். ஆனபடியினாலதான் அவர் அந்த பிராண தியாகம் செய்கிறத கொடுத்திருந்தார். அந்த உரை கட்டி ஏறி இருந்தது. அப்ப அவருடைய வார்த்தையை நிரூபிப்பதற்காக அன்றைக்கு பௌர்ணமி வந்தது. என்னடா அடிய ஞானிகள் வாக்கு பொய்க்காது, ஞானிகள் வாக்கு பொய்க்காது. தூங்காமல் தூங்கும். அதுல அபிராமி இருந்தாலும் எத்தனையோ இருக்கு. வெளி நின்ற நின்றிரு மேனியை பார்த்தன் விழியின் நெஞ்சும் களி நின்ற வெள்ளங்கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானந்திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 உறைபவளே. அப்படித்தான் சொல்றாரு. விழி நின்ற நின்றிரு மேனியை பார்த்து என் விழியின் நெஞ்சும் களி நின்ற வெள்ளங்கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறவவளை. 9 கோணங்கள் அந்த ஸ்ரீ சக்கரத்துல வரும். அதுல 9 மேவி உறைபவளை அப்படி சொல்லுவேன். எத்தனையோ அதுல வரும். அந்த அந்த தரிசனத்தை அந்த பாட்டுல பார்க்கலாம். அப்ப அந்த 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 அனுபவம் தான் அவருடைய அனுபவம். ஆனா நீங்கள் எங்களுக்கு அதுல வந்து பாட்டு நேர பொருந்தாது, அந்த சம்பவம் தான் பொருந்தும். அதுல அபிராமி அந்தாதியில வந்து அவருடைய சம்பவம் அந்த நிலையிலே அபிராமி பட்டர் இருந்தார். இப்படி ஒரு திரியாதி நிலையில, ஒரு நிலையில அதுல இருக்கைக்குள்ள அம்பாளை நிதர்சனமாக நேரடியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில அபியனஸ் இருக்குது, தோட்ஸ் இல்ல. தரவோஜி பாதா வந்து கேட்க அவர் விட சொல்றேன். அவ்வளவுதான். அதாவது தியானம் என்பது ஏதோ அந்த நித்திர ஓடுற மாதிரி வாயை மூடிக்கொண்டு கம்மண்டு இறுக்கி காதை பத்தி கொண்டிருக்கிற நிலை இல்லை. நாங்க நிக்கிற மாதிரி ஒன்று இல்லதான். அந்த உதாரணத்துக்காக நல்லது. அது அபிராமி அந்த அபிராமி பட்டருடைய விளக்கம் அது எங்களுக்கு இந்த நேரத்துல பொருந்து. நாங்கள் நீ எப்படி திருப்பி இப்ப இந்த 5 அவத்தைகளும் இதையும் பார்த்தோம். நாங்கள் இந்த 5 அவத்தைகள்ல இன்னும் பாட்டு இருக்குது உங்களுக்கு. இதுல
இது இங்கால வரை இது திருப்பியும் இலக்கணவியல் 4ஆம் சூத்திரம் மாதிரி இது படியுங்க பாப்போம். வரையில்லை டாக்டர். வரையில்லை டாக்டர். வரையிலையா? இங்கே படி. உணர்வன கரணமென்னின் ஒன்றையொன்றுணரா வெவ்வேறு அணைதரும் செயல்கள் நான்கும் அறிந்தவை அடக்கி ஆக்கிப் புணருமுட்கரணமாக்கி புறக்கருவியினும் போக்கி இணைதரும் இவற்றின் வேறாய் யானினதென்பதான்மா. இந்த உணர்வன கரணங்கள் தான் என்றால் உணர்வன கரணம். இந்த மனம்தான் உணருது, புத்திதான் நிச்சயிக்குது, சித்தந்தான் நினைக்குது, அகங்காரம்தான் நான் என்று நிக்குது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. அது இந்த ஒன்றின் செய்கை மற்றது அறியாது, ஒன்றை ஒன்று உணராது. மனத்துக்கு புத்தியை தெரியாது, புத்திக்கு சித்தத்தை தெரியாது, இது மூன்றுக்கும் அகங்காரத்தை தெரியாது. வெவ்வேறு அணிதரின் செயல்கள் நான்கும் அறிந்து, மனம் புத்தி சித்தமாக இந்த செயல்களை அறிந்து அவை அடக்கி ஆக்கி அதுல வர்றதுகளை தானே தணிக்கை செய்து தானே விருத்தி செய்து புணரும் உட்கரணமாக்கி அதை உள்ளுக்கு அகக்கரணத்துல போக்கி புறக்கருவியிலும் போக்கி வெளியில் இருக்கிற கருவியிலும் போக்கி இணைதரும் இவற்றின் வேறாய் யான் எனது என்பதான்மா. அந்த கரணங்கள் இருக்குது, அந்த கரணத்துக்கு முள்ளாக உட்கரணங்கள் இருக்கு. வித்தியா தத்துவத்தை சொல்லுவார்கள் அப்படி. அந்த கரணத்துக்கு முள்ளாக வார உட்கரணங்கள் தான் உட்கரணங்கள். அப்ப அடக்கி உட்கரணமாக்கி புறக்கருவி என்றது வெளியில கண்காது மூக்காதுகள்ல அதுலேயும் வந்து ஆன்மா நடுவில் நின்று இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அறிகிறது எல்லாவற்றையும் அறிந்து அவற்றை தணிக்க செய்து அவற்றை சிந்தித்து அவற்றை உட்கரணத்திலேயும் செலுத்தி வெளிக்கரணத்திலேயும் செலுத்தி வெளிக்கருவிகளிலேயும் செலுத்தி இது யான் இது எனது இது இப்படி என்று சொல்லி செய்வது ஆன்மா. இந்த சைக்காலஜி சைவம் சொல்லுற சைக்காலஜி எப்படி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் தொழிற்படுகிறது என்பதை சொல்லுது. சைக்காலஜிலேயும் இன்னும் இருக்குது. அதுல மனத்துக்கு நோய்கள் இருக்குது, புத்திக்கு வர்ற நோய்கள் இருக்குது, சித்தத்துக்கு வர்ற நோய்கள் என்று இருக்கு. மனத்துக்கு வார நோய்கள் வந்து மேலோட்டமாக வாடுற பதட்டம் பதகளிப்பு துக்கம் அதெல்லாம் மனத்துக்கு வார நோய். புத்திக்கு வார நோய் வந்து ஈட்டிங் டிசார்டர்ஸ் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அது புத்திக்கு வார. அதே மாதிரி சித்தத்துக்கு வார நோய் உண்டா சித்தப்பிரமை வைத்தியம் ஹலுசினேஷன்ஸ் எல்லாம் வந்துடும், அதுக்கு சித்தத்துக்கு வார நோய். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அகங்காரத்துக்கு இருக்குது, நான் எனது என்று சொல்றது அகங்காரம். அது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ், நான் அவன் அல்ல படம் பார்த்தாங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். அடுத்த பாடல். அப்படிங்க கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் மருவியான்மாவே என்ன வரும் தீவமென தெரிந்து ஆங்கு ஒருவியான்மாவே உண்மை உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர் தருமிது பசு ஞானம் பின் சிவஞானம் தனக்கு மேலாம். கருவியாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நான்கும் மருவி ஆன்மாவே என்ன வரும், ஆன்மா என்றே வரும். மனம்தான் ஆன்மா,
புத்தி தான் ஆன்மா என்றெல்லாம் வரும். இப்படி வருவது உண்டு. ஆனால் இந்த அப்படியெல்லாம் வந்தாலும் கூட அது உண்மையிலே ஆன்மா அல்ல. இது எப்படி என்றால் தீபம் என்று சொல்லுகிறோம். தீபம் என்று சொன்னால் என்னத்தை சொல்றோம்? விளக்கு. விளக்கு. அப்ப பாருங்க, விளக்குன்றோன்னு உங்களுக்கு ஒரு விளக்கு ஞாபகம் வருது. அகலோ பித்தளையோ விளக்கு ஞாபகம் வருது. விளக்கில திரி இருக்குது, எண்ணெய் இருக்குது, அதுல ஒரு நெருப்பு இருக்குது. ஆனா உண்மையில தீபம் என்பது என்ன? தீபத்தை ஏற்ற வேணும். ஒளி. ஒளி. அந்த நெருப்பு தான் தீபம். தீபம். ஆனாலும் பொதுவாக தீபம் என்றால் நாங்கள் என்னத்தை சொல்றோம்? விளக்கு இருக்கிற அகலையும் தீபம் என்றோம், எண்ணெய் திரி எல்லாத்தையும் சேர்த்துத்தானே சொல்றது. அது மாதிரி இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தையும் கூட ஆன்மா என்று சொல்றது உண்டு. ஆன்மா என்ன வரும் பாருங்கோ. கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் நான்கும் மருவி ஆன்மாவை என்ன வரும்? தீபம் என தெரிந்து ஆங்கு உருவி ஆன்மாவின் உண்மை உணர்ந்தவர். இது தீபத்தை போலதான் எல்லாத்தையும் சொல்லினோம். தீபம் என்று விளக்கென்று சொல்லிக்குள்ள விளக்கில் இருக்கிற அகலையும் விளக்கென்றார்கள், எண்ணெயும் சேர்த்து விளக்கென்றார்கள், திரியையும் சேர்த்து விளக்கென்றார்கள், தீபத்தையும் சேர்த்து விளக்கிறார்கள். உண்மையில தீபம் தான் அங்க முக்கியமானது. அதுதான் உண்மையா தீபம். அதே மாதிரி மனத்தை ஆன்மா என்றார்கள், புத்தியை ஆன்மா என்கிறார்கள், சித்தத்தை ஆன்மா என்கிறார்கள், அகங்காரம் ஆன்மா என்கிறார்கள். உண்மையிலே ஆன்மா என்பது அதில் இருக்கிற தீபம். மற்றதெல்லாம் அந்த அகலும் எண்ணெயும் திரியும் போல என்று உணர்ந்தவர் தமை உணர்ந்தோர். அவர்கள் தன்னை உணர்ந்தவர்கள். தரும் இது பசு ஞானம். இப்படி தன்னை உணர்ந்தா வர்றது பசு ஞானம். பின் சிவஞானம் தனக்கு மேலாம். இதற்கு மேலாக இறைவனை அறிந்து, தனக்குள்ள இருக்கிற இறைவனை அறிந்து அவன்தான் இதுக்கும் மேலான ஒன்று அறிகிறது. அது சிவஞானம். அது விளங்குதோ? ஞானம் என்ன ஞானம்? பசு ஞானம். பாச ஞானம். பாச ஞானம் என்பது நாங்கள் படிச்சறிகிற இந்த அறிவெல்லாம் பாச ஞானம். இப்படி விளக்கை அறிந்து விளக்கில் இருக்கிற தீவந்தான் உண்மையில ஆன்மா என்று அறிந்து, நான் ஆன்மா, நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த பிராணன் அல்ல, நான் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அல்ல, இவற்றின் கூட்டு அல்ல, நான் ஆன்மா என்று அறிஞ்சால் அது பசு ஞானம். அதான் உள்ளுக்க இருக்குது. இந்த ஆன்மா கூட அல்ல. எப்படி இந்த சரீரம் நான் இல்லையோ, இந்த உயிர் தான் நான் என்று சொல்லுறேனோ, அதே மாதிரி இந்த உயிரும் இறைவனுக்கு சரீரமாக இருக்கின்றது. இறைவன் அதற்குள்ளே இருக்கின்றான். சரீரி சம்பந்தம். அப்ப உண்மையில நாங்கள் நான் என்று சொல்றது இந்த இறைவனைத்தான். இறைவனை தான் ஆனபடியினால இந்த இறைவன் தான் நான், ஆன்மாவல்ல என்று அடுத்தது வந்தால் அது சிவஞானம். முதலாவது பசு ஞானம், பாச ஞானம், மற்றது பசு ஞானம், மற்றது சிவஞானம். அதற்கு மேலானது. பாருங்க, அடுத்த பாட்டு. அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்து நாதன் சித்தமோடுள்ளமாகும். ஒவ்வெனும் எழுத்தாம் ஐந்தும் உணர்வுதித் தொடுங்குமாறும் பவ்வமும் திரையும் போலும் பார்க்கில் இப்பண்பும் தோன்றும். மனத்தை கட்டுப்படுத்துறது சொல்றாரு. இந்த மனத்தை எப்படி பிடிக்கிறது? இது சும்மா இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் ஒரு கடல். அதாவது உள்ளுக்கு சமுத்திரத்துல நாங்கள் பிரிக்கலுமோ, இது இந்து சமுத்திரம், இது பசிபிக் சமுத்திரம் என்று சும்மா ஒரு ஆவிட்டரையோ ஒரு லைன் போட்டு வச்சிருக்கிறோம். என்ன அப்படித்தானே? சமுத்திரத்துல எல்லாம் இருக்கா? இல்ல. ஒரு தென்தட்டாக ஒரு லைன் போட்டு தான். அதே மாதிரி ஆழத்திலையும் பார்க்கல அப்படித்தான். இங்கேயும் அப்படித்தான். உள்ளுக்கு இருக்கிற அந்த கரணங்கள் என்ற அகக்கருவிகள்ல நாங்கள் இது மனம், இது உழவும் மனம், உழவும் புத்தி, இவ்வளவு சித்தம், இவ்வளவு அங்காரம் வந்து பிரிக்க இயலாது.
ஒரு ஆர்பிட்டர் லைன் போட்டு வச்சிருக்கிற உள்ளுக்கு அவ்வளவும் சேர்த்து உள்ளம்தான். அங்க மனம் இருக்குது, புத்தி இருக்குது, சித்தம் இருக்கு, அகங்காரம் இருக்குது, ஒவ்வொன்றுண்ட செயற்படுது ஆழங்கள். எப்படி கடல்ல இது மேல் கடல், இது நடுக்கடல், இது ஆழ்கடல் என்று சொல்ற மாதிரி இங்கேயும் பிரித்து வச்சிருக்கிறோம். இந்த 5 விஷயங்கள் சொல்லி போட்டார். 4 முதல் சொன்னாங்க, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொன்னோம். 5வது உள்ளம் என்று சொன்னார். உள்ளம் என்றது இங்க உள்ளம் என்றது உயிரை. இந்த 5ஐயும் நாங்கள் எங்கட ஓம் என்ற எழுத்துல இருக்கிற 5 அக்ஷரங்களும் 5 கிளைகளும் அதை கட்டுப்படுத்துது. அவ்வும் அகாரம், உவ்வும் உகாரம், மவ்வு மகாரம், பிறகு பிந்து என்பது அந்த புள்ளி மாதிரி அந்த நாதம் முடிகிறது. அதுக்கு அங்கால நாதம். அப்ப மனத்தை ஆ கட்டுப்படுத்து, புத்தியை ஊ கட்டுப்படுத்து, அகங்காரத்தை மா கட்டுப்படுத்தும். அடுத்தது சித்தத்தை பிந்து கட்டுப்படுத்தும். மற்றது அங்கால உயிரை, அங்கால உள்ளம் என்ற அந்த உயிரை அங்காலது நாதம். பஞ்சகலை பிரணவன் சொன்னார். பிரணவத்துல 5 கலை இருக்குது. 5 கலை பிரணவம், முக்கலை பிரணவம் இருக்கு. ஊகும் 5 பிரணவன் சொன்னார். 1ஆம் தீட்சை 2ஆம் தீட்சை கேட்டவள குறைஞ்சது 5 கலை பிரணவத்தை உச்சராடயம் பண்ணி பழக வேணும். கீழ மூலாதாரத்தில் தொடங்கி ஊ நன்னஞ்சில கண்டத்துல அந்த கண்டத்துல அல்லது முகத்துல வாரது இருக்கு. வயிறு, நெஞ்சு, முகம் ஊகும் அப்படி உச்சரிக்கிறது. அல்லது வயிறு நெஞ்சு ஊ, பிறகு இடம் பிறகு நெட்டி போட்டு அந்த அந்த புள்ளி, பிறகு தலையில நாதம். 5 கலை பிரணவம் உச்சரிக்கிறது. அதுக்கு மேல 12 கலை பிரணவம், 16 கலை பிரணவம் எல்லாம் இருக்குது. அது 3ஆம் தீட்சை பெற்றவர்களுக்கு உரியது அங்கால. அப்ப இதுல 5 பிரணவத்தினூடாக உச்சரித்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளத்தை தன்றதை பற்றி சொன்னார். பார்த்தால் அப்படித்தான் சொல்லி இருக்கு. இதுல சொல்றது பிரணவமாக உள்ளவாறே வெளிப்படக் கூறாது ஒவ்வொரு கடை குறைத்து கூறுக்கள் விகாரமாக்கி கூறினார் என்பார். இதுல அப்புடன் மனம், புத்தி, அகங்காரங்கள் அந்த பாட்டில் எடுத்து பார்த்தா தான் வரும். அது பார். அதாவது அடுத்த முறை பார்ப்போம். அது உங்களுக்கு கூட போயிடும். அடுத்த முறைக்கு அதை பார்க்கலாம். ரெண்டாவது இந்த முறை எது ஆன்மா இல்லை என்று பார்த்தாச்சு. என்ன முகத்தை காட்டேன் நான். வேலை உங்களுக்கு மறைச்சு தேத்தனை உடிச்சனா அதுல முகம் மறைச்சேன். அப்ப என்னென்றால் எது ஆன்மா இல்லை என்று பார்த்தோம். தேகம் ஆன்மா இல்லை, பிராணன் ஆன்மா இல்லை, இந்த கருவிகள் ஆன்மா இல்லை, இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்ற உட்கருவிகளும் ஆன்மா இல்லை. இந்த ஆன்மா இதுகள் எல்லாத்தையும் பொருந்து நின்று அறியுது. 5 அவத்தைகளுக்கூடாக நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பெரிய நிலை, தெரியாத 5 அவத்தைகளுக்கூடாக சென்று வருகிறது. இதைத்தான் நாங்க பார்த்தோம்.
அதுல கொஞ்சம் துரிய வேண்டா தெரியாது வேண்டதுக்கு இதுதான் என்று நான் சொன்னதான் விளக்கம் என்று இல்லை, அதை விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு இலகுவான முறையில அதை பார்த்து ஒரு சிம்பிள் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அதுல அனுபவத்துல போய் பார்க்கத்தான் தெரியும். இப்படி கொஞ்சம் பார்த்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். சிவகுமார காணையிலே திருப்புகளை போடுங்க அப்படின்னா வந்திருக்கு. திருப்புகள் வந்துட்டார் ஐயா. ஐயா வந்துட்டார். அந்த பாட்டை போட வந்துட்டார் சிவா. விற்பன் பிள்ளையார் ஆலயத்தில் உள்ள திரிபுர சுந்தரி மேல் பாடப்பட்ட பாடல். தரிதனம் கண்டவர் அகமது கொண்டுள்ள தரிசனம் கண்டவர் அகமது கொண்டுள்ள சகலதும் தந்திட பருதாயே. தளிரடி தஞ்சமன்றழுபவர் நெஞ்சமுள் தடையவை வெந்திடும் அருளிவோய். திரிபுரம் அன்றே சிவனது பங்கிரு திரிபுர சுந்தரி என ஓத. திருவோடு பன்னிதி பெருகிட நன்புவி திகழுவரந்தனை அருள்தாயே. பறிவோடு நின்றருள் பறையுனை அன்போடு பணியிலன் நின்றனை இகழாதே. பதியுனதின் புகழ் அது நிதம் தந்துன பதமது வந்தடை பரமியாய். அரியோடு சண்முகன் அரணோடு ஐங்கரன் அருகது இருந்தருள் கனடாவே. அனைவரும் நன்னறி நிறைவையடைந்திட அருளை வந்தளி உமையாளே. தரிசனம் மேலிடுங்க பதம். தரிசனம் கண்டவர் தலத்துக்கு வந்து உன்னை தரிசித்து வணங்குவோர்கள். அகமது கொண்டுள்ள சகலதும் உள்ளத்திலே கொண்டிருக்கின்ற சகல வேண்டுதல்களையும் தந்திட வருதாயே. தந்தருள இங்கே குடிகொண்டிருக்கின்ற தாயே. தளிரடி தஞ்சமென்று அழுபவர் உன்னுடைய பசுமை நிறமான திருவடிதான் தமக்கு தஞ்சமென்று அழுது நிற்பவர்களுடைய நெஞ்சமுள் தடையவை. நல்வாழ்வுக்கு இடையூறு விளைவித்து அவர்கள் நெஞ்சை வருத்துகின்ற துயரங்களை எல்லாம் வெந்திடும் அருள் ஈவோய். வெந்து நீராகி போகின்றவாறு அருள்பவளே. திரிபுரம் அன்று எரி திரிபுரங்களை தன் முன்பு தன் சிறு நகையாலே நீராகச் செய்த சிவனது பங்கிரு திரிபுர சுந்தரி என ஓத. திரிபுர சுந்தரி என்ற நாமத்தோடு சிவனாரின் வாமபாகத்திலே பிரியாதிருக்கும் தேவி என்று அடியவர்கள் எல்லாம் போற்றி துதிக்க. திருவோடு பன்னிதி பெருகிட நல்ல செல்வத்தோடு பல வகையான பேறுகளும் பல்கி பெருகும்படியாக திகழு வரந்தனை நன்பூவி அருள் தாயே. திகழுகின்ற வரந்தனை இந்த பூமியிலே அருள்கின்ற தாயே. பரிவொடு நின்றருள் பறை அடியவர்கள் மேல் இரக்கங்கொண்டு வேண்டியவற்றை தரவன எழுந்தருளியிருக்கின்ற பராபரையே. உனை அன்போடு பணிகிலன் என்று என்னை இகழாதே. உனை மெய்யன்போடு வணங்காத பாவி இவன் என்று இகழ்ச்சி செய்யாதே. பதி உனது இன்புகள் அது நிதம் தந்து பிறவியாகிய உந்தனது இனிமை தருகின்ற நாமத்தை தினமும் பாடி பணிந்து பதமது வந்தடை வரமியாய். ஈட்டில் உனது பாதமது சேரும் பதமுத்தி வரத்தை தாராயோ. அரியோடு சண்முகன் அரணோடு ஐங்கரன் அருகது. திருமாலும் ஆறுமுக பெருமானும்
சந்திரமௌலீஸ்வரரும் இந்த ரிக்வன் தலைத்துறை அங்கனும் சூழ்ந்திருக்க கனடாவே இருந்தருள் இந்த கனடா நாட்டிலே எழுந்தருள் புரிகின்ற தாயே அனைவரும் நிறைவை நன்னறி அடைந்திட எல்லோரும் பூரணத்தை தருகின்ற முத்தி இன்பம் அடைகின்ற நல்ல வழிகளை தேர்ந்து வாழ உவந்து அருளை அழி உமையாளே. மிக்க விருப்பத்தோடு அருளை பொழிகின்ற தேவி உமையவளே. டாக்டர் நீங்க மியூட் பண்ணி இருக்கிறீங்க. அம்பாள் சிவபதம் தருவதென்றுதான் அபிராமி அந்த அதில வரும். என்ன திருவருட் சக்தி தானே வரும். திருவருட் சக்தி திருவதானம் மறைக்கப்பட்டு திருவருட் சக்தி வந்தால்தான் நாங்கள் ஏதாவது பார்க்கலாம். சிவபதம் தரும். அது உங்களோட இதுல இருந்து எடுக்கப்பட்டு வரியப்பட்டது. எது வன்யாசத்திலிருந்து எடுக்கப்பட்டு வரியப்பட்டது. சிவசிவா என்ன சிவலோகமும் சித்திக்குமே என்று அபிராமி அந்தால வரும். சிவலோகமும் சித்திக்குமே என்று வரும். தாழ்ந்த புத்தி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறையரது செய்க உறவிலாதுயிரல் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நரக நம பார்வதீபதையே 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 சிவனே போற்றி சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி.